ஆடி 18ஆம் பெருக்கு. ஆடி மாதத்திலேயே இன்றைய நாள் அற்புதமான ஒரு திருநாளாகுங்க. பெருக்கு அப்படின்னாலே குரு பகவான், ஆடி அப்படின்னாலே சந்திரன் தான். குருச்சந்திர யோகம் நிறைந்த ஒரு அருமையான திருநாள் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு நாள். ராஜராஜ சோழன் வந்தியத்தேவனுடன் கலந்துரையாடி தன்னுடைய நண்பனுடன் சந்தோஷமாக இருந்து அந்த வீராணம் ஏரியிலேயும் காவிரி ஆறாகிய பொன்னி நதியிலேயும் பல விதமான விழாக்களை கொண்டாடி மகிழ்ந்த நாள் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு நாள். சிலப்பதிகாரத்திலேயும் இளங்கோடிகள் ஆடிப்பெருக்கை பற்றி அழகாக பாடியிருக்கிறார். அதே மாதிரி மணிமேகலை காப்பியத்திலும் புதுப்புணல் கூடி வரக்கூடிய நாளாக இந்த ஆடி 18ஆம் பெருக்கு நாள் கொண்டாடப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடி 18 அப்படின்னாலே அந்த 18ஆம் போர், 18 நாள் பஞ்சபாண்டவர்கள் ஆடி 1 தொடங்கி 18வது நாளிலே, அந்த ஆடி 18வது நாளிலே போர் முடித்து தன்னுடைய அரசுரிமை பெற்ற நாள். அதே மாதிரி 18 ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னாலே சபரிமலையினுடைய படிகள் எண்ணிக்கை 18. அதே மாதிரி மகாபாரதத்திலே வேதவியாசர் 18 அத்தியாயங்களாக இந்த மகாபாரதத்தை இணைத்து எழுதியுள்ளார். அதிலும் 18 வருகிறது. அப்போ அந்த 18 அப்படிங்கிறது ஒரு யுத்தம், ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை, இதெல்லாம் முடிவுக்கு புகழ்ச்சியாக, புகழாக, மகிழ்ச்சியாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புத திருநாளாக இன்றைய நாள் கொண்டாடப்படுகிறதுங்க. அப்போல்லாம் குளத்தங்கரையில் 18 படி வச்சு தான் படிகள் வச்சு கட்டுவாங்க. 18 படிகள் தாண்டி தான் தண்ணீர் இருக்கும். 18 படிகள் வரைக்கும் வைப்பாங்க. அது மாதிரி 18 படிங்கிறது நம்முடைய தமிழர் வாழ்க்கையிலே ஒரு இணையற்ற, ஈடு இணையற்ற ஒரு படியாக, எண்ணிக்கையாக இருக்குதுங்க. இன்றைய தினம்தான் பூமாதேவியானவள் அவதரித்த நாளாக கொண்டாடப்படுகிறதுங்க. அதனால தாங்க ஆடிப்பட்டம் தேடி விதைன்னாங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் ஆத்தங்கரை ஓரம், குளத்தங்கரை ஓரம், ஏரி ஓரம், அதுக்கடுத்து இந்த வாய்க்கால் ஓரம், அது மாதிரி ஓடை தண்ணி ஓடின்னு இருக்கு இல்லைங்களா, அது ஓரமெல்லாம் போய் பார்த்திங்கன்னா மக்கள் பயபக்தியாக அந்த தண்ணீரிலே, அந்த குளிர்ந்த நீரிலே இன்னைக்கு நீராடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முறத்திலே அதாவது வாழைப்பழம், அதுக்கு அடுத்தது தேங்காய், அதுக்கு அடுத்தது அந்த பச்சரிசி மாவில் கிடந்த அந்த மாவிளக்கு மாவு, அதுக்கடுத்தது ஊற வைத்த அந்த அரிசி வெல்லம் கலந்த அந்த கலவை, இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அதெல்லாம் ஒரு முறத்தில் வச்சு தேங்காய், பூப்பழம் அதெல்லாம் வச்சு அது பக்கத்தில் ஒரு கற்பூரம் ஏற்றி அந்த ஓடுற தண்ணியில் அழகாக விடுவாங்க. அதே மாதிரி அந்த சப்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன தேர் ரதம் மாதிரி இருக்கும். அதில் புது துணிகள்லாம் வைத்து அதை அப்படியே அந்த தண்ணியில் விடுவாங்க. ஓடுற தண்ணியில் அது அப்படியே அசைந்து அசைந்து ஓடும். அது அந்த புது துணி யார் கைக்கு கிடைக்குதோ அது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீரை கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா, தமிழர் திருவிழா, நீரை தெய்வமாக வணங்கும் திருவிழா. ஏன்னா நீரின்றி அமையாதது உலகு, தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்காத அப்படின்னு வேற சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால தான் தண்ணீரை கொண்டாடுதல். இந்த நாளில் நாம் தண்ணீரை சேமிக்க கற்றுக்கணும். ஒரு புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர் தினந்தோறும் ஒரு பக்கெட் தண்ணியில் மட்டும்தான் குளிக்கிறார். அதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நாம் சிக்கனமாக இன்றைய தினத்தில் இருக்கிறது நல்லது. தண்ணீர் மாசுபடாமல் இருப்பது நல்லது. தண்ணியில் தூசு துரும்ப கொட்டுறது, குப்பையை கொட்டுறது, அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா தண்ணீர் சந்திரனோடது, சந்திரன் தாய்க்குரியது. தாயினுடைய ஆசீர்வாதம் கிடைக்க, அதே மாதிரி நல்ல மனசு அமைய, நல்லது எல்லாமே நமக்கு நடக்கிறதுக்கு இன்றைய தினம் நாம் தண்ணீரை கொண்டாடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு இன்றைக்கி வழிபடுவாங்க. ஆத்தங்கரை ஓரத்தில் மஞ்சள் பிள்ளையார் ஒரு வெத்தலை மேலே வச்சு பிள்ளையாரை தோப்புகரணம் போட்டு கும்பிட்டுட்டு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு இன்றைய தினம் நதிகளை வணங்குவாங்க. அம்பாளுக்கு வேப்பலை மலை சாத்துவாங்க. முக்கியமாக இன்றைக்கி மாங்கல்ய சரடு மாற்றிக்கிற நாள். இன்றைய தினம் காலையில் 9லேருந்து 10:30 மணிக்குள்ளார இன்றைக்கி தாலி சரடு மாற்றிக்கலாம். அது பழசு இது பண்ணிவிட்டு புதுசு மாற்றிக்கிற நாள். பல மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் சுமங்கலி பெண்கள் தாலி சரடு மாற்றிப்பாங்க. ஏன்னா ஆடி பெருக்கு அன்னைக்கு பெருகுதல், அதனால் இன்றைக்கி மாற்றிப்பாங்க. கன்னிப்பெண்களும் இன்றைய தினத்தில் நதித்தாயை நினைத்து வணங்கினா விரைவாகவே அவங்களுக்கு திருமணமும் கூடி வருங்க. இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை நம்ம சொல்லிட்டு போகலாம். அந்த முளைப்பாரியெல்லாம் கொண்டு ஓடுற தண்ணியில் விடுவாங்க. அதெல்லாம் அப்படியே கலந்து படர்ந்து போகும். அதெல்லாம் காலப்போக்கில் என்ன ஆகும்,
ஆகும், அது வந்து செடியாக மரமாக வளரும். இப்படி இயற்கையும் நம்ம பெரியோர்கள் முன்னோர்கள் வந்து கொண்டாடி இருக்காங்க. குடும்பத்துடன் நீர்நிலைகளில் சென்று இன்றைய தினம் குளித்து நீராடி எல்லாம் அல்ல தண்ணீர் தெய்வம் தேவியை, கங்கா தேவியை, காவேரி தேவியை, தாமிரபரணி ஆற்றங்கரை ரொம்ப ரொம்ப இன்றைக்கி விசேஷம். காவிரி கரையெல்லாம் இன்றைக்கி ரொம்ப விசேஷம். அதாவது நதிக்கரை ஓரமெல்லாம் இன்றைக்கி திருவிழா கொண்டாட்டங்கள் தான். அதனால் ஆடி 18ஆம் நன்னாளாகிய இன்றைய தினத்திலே தண்ணீர் தாயை வணங்குவோம், தடைகளையும் தாண்டி முன்னேறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, ஆடி 18ஆம் பெருக்கு நன்னாளாகிய இன்றைய தினம் உங்கள் வீடுகளிலே அதிர்ஷ்டலட்சுமி யோகம் அனைத்தும் வந்து சேரட்டும். எல்லாமல்ல அம்பாளின் அனுகிரகமும் பெருகட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.